نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் ஒன்று கூடி இந்த பள்ளி வாயிலில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இறுதி பத்தும் இறை விசுவாசிகளும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்று எக்ஸாமுடைய தினமாக இருப்பதால் மிகவும் சுருக்கமான முறையில் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகின்றேன். பொதுவாக ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வரும். சென்ற வருடம் நான் ரமலானை சரியாக பயன்படுத்தவில்லை, சரியான முறையில் கியாமுல் செய்யவில்லை, குர்ஆன் ஓதவில்லை, ஐங்கால தொழுகையை உரிய முறையில் உரிய நேரத்தில் தொழவில்லை, சுன்னத்தான தொழுகைகள் தொழவில்லை. எனவே இந்த வருடம் இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் ஒரு எண்ணத்தில் இருந்திருப்போம். ஏனென்றால் ரமலான் ஒவ்வொரு தடவை வரும் பொழுது குறிப்பாக இரண்டு முக்கியமான வசனங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் எப்படிப்பட்ட மாதம்? குர்ஆன் இறங்கிய மாதம். அதே போல் இன்னொரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம். நோன்பு முந்தின சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டது போன்று விசுவாசம் கொண்டவர்களே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படும். எங்களுடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய எண்ணம் என்ன? இந்த வருடம் ரமலான் வந்திருக்கிறது, சென்ற வருடத்தை நாசமாக்கினது போன்று, சென்ற வருடத்தை நாம் பாழாக்கினது போன்று இந்த வருடம் நான் பாழாக்கக்கூடாது, அதனை நல்ல முறையில் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்திருப்போம். ஆனால் சில நேரங்கள் முதல் நோன்பு, இரண்டாம் நோன்பு, மூன்றாம் நோன்பு இப்படி செல்ல 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 அது அப்படியே எங்களுடைய அது ஈமானுடைய பலம் குறைந்து 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 அந்த ஆர்வம் எல்லாம் குறைந்து இடையில் வணக்க வழிபாடுகள், குர்ஆன் ஓதல், திலாவத்து போன்றவைகள் அப்படியே அடிபட்டு கொண்டு போகும். இப்பொழுது ஒரு ஆசை வந்திருக்கு, கடைசி 10, இன்றிலிருந்து கடைசி 10 ஆரம்பமாகிறது, கடைசி பகுதி, இதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று. உண்மையிலேயே ரமலானுடைய இந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தியவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? ரமலானுக்கு பின்னால் ரமலானிலே எவ்வளவு பக்குவமாக பேணுதலாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடந்தார்களோ அதே போன்று அவர் இருப்பார். அதுதான் ரமலான் கபூல் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். எனவே கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியம் இன்னும் 10 நாள் தான். அதை நாங்கள் சரியான முறையில் கழிப்பதற்கு முயற்சி எடுக்குவாக என்று ஆரம்பமாக வேண்டிக் கொண்டு ரமலானுடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே 7450வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை பற்றி சொல்றாங்க. இன்னலில்லாஹ், அல்லாஹ்வுக்குரிய ஒரு அமல் என்ன தெரியுமா? அவனுடைய வேலை உத்தகா, விடுதலை செய்வது. நிறைய பேர்களை விடுதலை செய்தது. 1 2 இத்துக்காடு வரும், ஆனால் பல பேர்கள் வரப்போன பல ஜென்மா பன்மையாக வருது. பல பேர்களை விடுதலை செய்ய, அடியார்களை விடுதலை செய்வது. எப்பொழுது? ஃபீ குல்லி லைலத்தின் ஃபீ குல்லி யௌமின் வலைலா. ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் தஆலா நரகத்துக்குரிய அடியார்களை இந்த ரமலானுடைய மாதத்திலே விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு
அடியானுக்கு ஒரு கடமையாக ஒன்று இருக்கிறது, அடியானுக்கு ஒரு வேலை இருக்கிறதா. என்ன? லிகுல்லி அப்தி மின்ஹும் தாவத்துன் முஸ்தஜாபா. அவனுடைய எந்த பிரார்த்தனை அல்லாஹ் இடத்திலே மனமுருகி செய்யக்கூடிய எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் இந்த ரமலானிலே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ரமலானுடைய விசேஷமான ஒரு சிறப்பு. வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகிறது, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு சிறப்பும் ரமலானுக்கு இருக்குது. அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவிலும் நரகத்துக்குரியவர்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். அடியானுக்குள்ள ஒரு கடமை என்ன? அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அவனுடைய பிரார்த்தனை கபூல் செய்யப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதே போல இந்த ரமலான்ல நோன்பு பிடிக்கிறதுடைய சிறப்பு எங்களுக்கு தெரியும், நோன்பு பிடிக்கிறதால கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன? 22,276வது செய்தி பாருங்கள். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க. அக்பிர்னி பி அமலி, எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க. யுதுஹிலினி அல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமல், அப்படிப்பட்ட ஒரு அமலை சொல்லித்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரே பதில், அலைக்க பிஸ்ஸோ, நோம்பு பிடி, தொழு, ஜக்காத்து கொடு, ஏழைகளுக்கு உதவு, நல்ல முறையில் நடந்துக்கோ, அதெல்லாம் சிறந்த அமல் தான். ஆனால் அதுக்கும் மேலாக இந்த நோம்பை சொல்கிறாங்கன்னா அது அவ்வளோ விசேஷமாக இருக்கும். சொல்லிட்டு காரணம் சொல்கிறாங்க, நோம்பை பிடிச்சிக்கோ. ரமலானுடைய காலம் மட்டுமில்லை, ஏனைய காலங்களும் சுன்னத்தான நோம்பு தான். ரமலானுடைய காலம் கட்டாயம். அப்போ நீ நோம்பை பிடிச்சிக்கோ சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்களே காரணம் சொல்கிறார்கள். ஃபைன்னஹு லா இத்ல லஹு, அதுக்கு நிகராக எந்த ஒரு அமலும் இல்லை. அவ் கால மிஸ்லஹு, அதுக்கு அதை போல எந்த அமலும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பு ஏன், என்ன காரணம்? அல்லாஹ்வே சொல்றான், அஸ்ஸௌமுலி வான அஜிஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதுக்கு நான் கூலி கொடுக்கிறேன். அது எப்படி அல்லாஹ்வுக்குரிய நோன்பாக நோன்பு மாறணும்னு சொன்னால், அடுத்தவர்களோடு சண்டை பிடிக்கக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, அவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது, அடுத்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்தா தான் அந்த கூலி கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்து ஃபி அய்யத தஆம வ ஷராபா. யார் பசிச்சு நோம்பு பிடிச்சு கொண்டு இருந்து அடுத்த மோசமான காரியங்களில் ஈடுபட்டு, மோசமான செயல்களில் ஈடுபட்டு, மோசமான எண்ணங்களை மனதில் தூண்டிக்கொண்டு ஆசையை வளர்த்து கொண்டு இருக்கிறார்களோ, இவர்கள் பசி தீக்கிறதால, தாகி தீக்கிறதால அல்லாஹ்க்கு எந்த பிரயோசனமும் இல்லை, அந்த நோம்பால் எந்த பிரயோசனமும் இல்லை. அப்போ நோம்புன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த கூலி எங்களுக்கு முழுமையான முறையில் தரோடுமா? அல்லாஹ் தான் கூலி கொடுக்குறான், ஏனைய அமல்களுக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்குறான். நோம்புக்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறான் அர்த்தம் என்ன? இந்த நோம்பு நோம்பாக இருந்தால் தான் அந்த கூலி கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு, முக்கியமாக அடுத்த முஸ்லீம்களுக்கு எந்த வகையிலையும் தீங்கு அளிக்கப்படாது. ஒரு முஸ்லீம் தன்னோட பிரச்சனைப்பட வாரானா, ஏசிக்கொண்டு வாரானா, இன்னி சாய், நான் நோம்பாளி என்று சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். எனவே இந்த ரம்லானுடைய இந்த பகுதியை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவோம். அதுக்குரிய சில ஹதீஸ்களை, சில குர்ஆனுடைய வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் அமல் இபாதத்தோடு தொடர்புள்ளவனாக இருப்பான். இறை விசுவாசிகள்னா அதுதான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரா நஹல் 16வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தை படித்து பாருங்க. மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா, யாரு மூமினாக இருந்து கொண்டு சாலிஹான அமல் செய்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமலில் ஈடுபடுகிறாரோ, அல்லாஹ் சொல்றான், ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு நான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம். உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். சாலிஹான அமலோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு, நல்ல அமல்களோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு, என்னென்ன நல்ல அமல்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறார்களோ அந்த அமலை செய்யக்கூடிய மக்களுக்கு, அந்த விசுவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலே சந்தோஷமான நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். மறுமையில் வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஹஸனி மா கானு யஅமலூன், மறுமையில் அவர்கள் இந்த உலகத்திலே அந்த நல்ல அமல் செய்ததின் காரணமாக அழகான கூலியை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றார். அழகான கூலி என்ன? சுவர்க்கம், ரைஹான் என்ற வாசல். நோம்பாளியா இருந்தா ஜகாத் சதக்கா கொடுத்தா சதக்கா என்ற வாசல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறு சில ஹதீஸ்களிலே சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று இமாம் திர்மிதி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். எப்படி ஒரு ஆளை அல்லாஹ் தஆலா மாத்துறான் என்று பாரு, நல்ல அமல் செய்யக்கூடியவனா மாத்துறான், அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தி என்ன?
திருமிதி அவர்கள் 2142 ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், இதா அராதல்லாஹு பி அப்தி ஹைரன், அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு நலவை நாடினான். ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு மாதிரி வரும். இதில் எப்படி வருது? ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் இஸ்தாமிலுஹு, அவனை வச்சு வேலை வாங்க வைப்பான். அவனை வச்சு வேலை வாங்க வைப்பான். சஹாபாக்கள் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிற அந்த சஹாபாக்களோட நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதரே, அதை எப்படி அல்லாஹ் வேலை வாங்க வைக்கிறது என்று அவர் கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவனை மவுத்துக்கு முன்னால் அவனை நல்ல அமல்களின் பக்கம் அல்லாஹ் தஆலா வேலை வைப்பான். நல்ல அமல்கள் செய்யக்கூடிய யோஃபிக், நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுப்பான் அவனோட மரணத்துக்கு முன்னால். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவே நாடுகிறானோ அப்படிப்பட்ட மக்களுக்கு கிடைக்குது என்றதை நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு ஒரு அழகான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வோம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள்வானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த 10 நபி அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அழகான ஹதீஸ். எப்படி துஆவோடு சொல்கிறாங்க. ரஹிமல்லாஹு ரஜுலன், அபூதாவுதில் 1450வது செய்தி. எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கால ரசூலுல்லாஹ் ரஹிமல்லாஹு ரஜுல், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? காம மினல் லைல், இரவையில் எழும்புறான், தூங்குறதுல இருந்து எழும்புறான், நடுநிசி தொழுகை எழும்புறான். ஃபசல்லா, தொழுகிறான். வைக்கல இம்ராத்தோ, தன்னுடைய மனைவி குடும்பத்தை எல்லாம் எழுப்பாட்டுறான். ஃபசல்லத், அந்த பெண்மணியின் தொழுதாலே எழுப்பாட்டினதுக்காக வேண்டி அந்த அடியானுக்கு, அந்த மனிதனுக்கு, அந்த ஆணுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லிட்டு, அவர் எலும்பல்லாட்டியும் தண்ணி முகத்தில் சொட்டு தண்ணியை தொளிச்சு எழுப்பாற்றா மனைவியை, அப்படிப்பட்ட அடியானுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லிட்டு, அதே போல் ஒரு பெண்ணுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் சொல்கிறான், ரஹிமல்லாஹு இம்ராத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. எப்படிப்பட்ட பெண்? தான் எழும்பி தொழுது தன்னுடைய கணவனை எழுப்பாட்டி, எலும்பெல்லாட்டி தண்ணியை கொஞ்சம் முகத்தில் தொளிச்சு போட்டு எழுப்பாட்டி அவரை தொலை வைக்கிறாளே, அப்படிப்பட்ட அந்த பெண்மணிக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்பு எப்படி இருந்துச்சு? விசுவாசிகளில் உச்ச கட்டத்தில் இருந்தவங்க நபி. அவங்க கால்கள் வீகிற அளவுக்கு வணங்குனாங்க நடு ரிசியில். இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மட்டுமல்ல, செஞ்சு காட்டிக்கிறான். சஹீல் புகாரியில் 2024வது செய்தியை படித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, முக்கியமானவங்க, பல நபித்தோழர்களுக்கு தாயாக, உலக மக்களுக்கும் தாயாக, பல நபித்தோழர்களுக்கு உஸ்தாதாக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இதா தஹலல் அஷ்ர, ரமலானுடைய கடைசி பகுதி வந்து விட்டால் ஷத்தமி இஸரவு, தன்னுடைய வேட்டியை எடுக்க கட்டிக்கொள்வார். இதுதான் சரியான கருத்து. ஆனால் தஃப்சீர் கலை, ஃபிக்ஹ் கலை, ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதுக்கு என்ன கருத்து எடுக்கிறாங்க தெரியுமா? இல்லற வாக்கையை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி கொள்வார், மனைவியோடு சேர்றதை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி கொள்வார்கள். வாஹியா லைலஹு, அந்த இரவுகளை ஹயாத்தாக்குவார்கள். கடைசி 10 இரவுகளை வணக்க வழிபாடுகளில் கழிப்பார்கள். வாய்க்கல அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தாரும் ஆர்வம் ஊட்டுவதற்காக அந்த இரவுகளை குடும்பத்தாரையும் எழுப்புவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். ஏன், என்ன காரணம்? இந்த கடைசி 10 கவனிக்கிறதுக்கு என்ன காரணம்? இதில் தான் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இது இருக்குது. இந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி நாங்கள் நிறைய ஒரு சூறாவே இருக்குது. 83 ஒரு நாள், ஒரு இரவு, ஒரு நாள் அல்ல, ஒரு இரவு, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள்டா 83 வருஷமும் 4 மாதம். இந்த மஜ்லிஸில் எத்தனை பேர் 80 வருஷத்தை தாண்டி இருப்போம்? அப்போ 83 வருஷம் என்றது 30,400 நாட்கள். ஒருவர் 30,400 நாட்கள் இபாதத் செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சென்று சொன்னால், அவர் அவ்வளவு பெரிய ஒரு 30,400 நாட்கள் அந்த ஒரு இரவை கழிச்ச பாக்கியம் 30,400 நாட்கள் கிடைக்கக்கூடிய இபாதத் செஞ்ச நன்மையை கிடைக்கிறார். அந்த அளவுக்கு அது ஒரு விசேஷமான நாள். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான்டா,
ஹைரும் மின்ன 30,000 மாதங்களை விட சிறந்ததுன்னு சொல்கிறோம். அதே போல் சூரா துஹானில் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்து செய்யப்பட்ட இருள், பாக்கியம் நிறைந்த இருள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். கடைசியாக ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சு கொடுறோம். சஹீஹுல் புகாரில 813வது செய்தி. இந்த இரவு ரசூலுல்லாஹ் இந்த கடைசி 10 நாட்களை எப்படி ஹயாத்தாக்கினார்கள் என்று பாருங்க. ஈத்தகஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அஷ்ரல் அவ்வல், ரம்லானுடைய முதல் 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈத்திகாஃப் இருக்கிறாங்க, பள்ளியில் ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. வாத்தகஃப்னா மஅஹு, அவர்களோடு நாங்களும் ஈத்திகாஃப் இருந்தோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, அவர்களோடு நாங்களும் ஈத்திகாஃப் இருந்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஃபகால இன்னல்லதி தத்லுபு அமாமக, இது லைலத்துல் கத்ரை தேடுறீங்க, முன்னுக்கு போங்க, இன்னும் அடுத்த பகுதிக்கு போங்க. ஃபாத்தகஃபல் அஷ்ரல் அவ்ஸத், 2வது 10 ரசூலுல்லாஹ் இத்திகாஃப் இருக்கிறாங்க. ஃபாத்தகஃப்னா மஅஹு, அவர்களோடு நாங்களும் இருந்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, இன்னும் முன்னுக்கு போங்க, இத்திகாஃப் இருக்கிறீங்களா, இன்னும் முன்னுக்கு போங்க. 3வது 10 வாரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20வது தினத்தில் எழுமி சஹாபாக்களுக்கு ஒரு அட்வைஸ், ஒரு உபதேசம் பண்ணுறாங்க. என்ன உபதேசம்? யாரெல்லாம் என்னோடு முதல் 2 ஈத்திகாஃப் இருந்துட்டு போனீங்களோ வாங்க, திரும்பி வாங்க, அவங்க என்னோட இருங்க, ஈத்திகாஃப் இருங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்னி உரீத்து லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எனக்கு காட்டப்பட்டது. முஸ்லீம்களில் ஏற்பட்ட பிரச்சனையால் எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டது. முஸ்லீம்கள் ஏற்பட்ட பிரச்சனையால், 2 பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையால் எனக்கு மறக்கடிக்கப்பட்டது. வைன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 நாட்களில் ஃபி வித்ரின், ஒத்தைப்படையான நாட்களை நீங்கள் தேடிக்கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இதில் 27 சொல்லலை. ஆனால் இன்றைக்கு பெரிய ஒரு கவலையான செய்தி, எல்லா பள்ளிகளையும் 27 என்று வந்ததோடைய குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய, குர்ஆன் ஹதீஸ் அமுல்படுத்தக்கூடிய பள்ளிகளை தவிர மற்ற எல்லா பள்ளிகளையும் பெரும்பாலும் பார்த்தா 27 மட்டும் டார்கெட் பண்ணி, அதை மட்டும் விசேஷமாக கவனித்து போர்டெல்லாம் போட்டு தஸ்பீ தொழுகை, அந்த தொழுகை அப்படி இருக்குது, இந்த துவா தௌபா என்று போட்டுக்கொண்டு பெரியவர் என்ன செய்கிறான், அந்த நாளை கேவலப்படுத்தி கொள்றீங்களா? நவுது பில்லா. உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு என்ன சொன்னாருங்க? 21 சொல்லிக்கிறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கிற சஹாபி இன்னொரு இடத்துல சொல்றாரு 21ஆம் ஆண்டு, இன்னொரு இடத்துல 20, வேறொரு சஹாபி 23, அப்படி பல சஹாபாக்கள் பல மாதிரி ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வச்சு சொல்றாங்க. ஆனால் யாருமே 27 குறிப்பிட்டு சொல்லல. ரமலானுடைய கடைசி பகுதியில் ஒற்றைப்படையான நாட்களில் நாங்கள் மிகவும் கவனமாக அந்த அமல் இபாதத்துகளை தேடுவோம், ஈக்கக்கூடிய காலங்களை நல்ல முறையில் கழிப்போம். கடைசியாக ஒரு துஆவை சொல்லிக்கொண்டு இதை முடிக்கிறேன். தொழுகையில் அத்தையாத்துக்கு பின்னால், அத்தையாத்து ஓடி முடிஞ்சதுக்கு பின்னால், சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு அழகான பிரார்த்தனை. அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹ்ஹர்து வமா அஸ்ரர்து வமா அஅலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅஹிர் லா இலாஹ இல்லா அன்த. சஹீஹ் முஸ்லிமில் 1914வது செய்தி எடுத்து பாருங்க. உண்மையிலே ஒரு அழகான பிரார்த்தனை. அல்லாஹ் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயா, என பாவத்தை மன்னி. மா கத்தம்து, நான் முந்தி செஞ்ச பாவம். ஒமா அஹர்த்து, நான் பிந்தி செஞ்ச பாவம். ஒமா அயலந்து, நான் பகிரங்கமாக செஞ்ச பாவம். ஒமா அஸ்ரர்த்து, நான் ரகசியமாக செஞ்ச பாவம். ஒமா அந்த அலமு பிஹி மின்னி, இது அல்லாத என்னென்ன பாவங்கள் உனக்கு தெரியுமோ, எனக்கு தெரியாது, எனக்கு என்ன பாவம் செஞ்சு தெரியாது, அவைகள் அனைத்தையும் நீ மன்னித்துடு. அல்லாஹ் கிட்ட வைக்கிறோம். அந்தல் முகத்திம், நன்மையான காரியங்களுக்கு எங்களை முன்னோக்கி செய்கிறவன் நீதான், எங்களை முன்னோக்கி அனுப்புகிறவன் நீதான். வாந்தல் முஆஹிர், தீமையிலிருந்து எங்களை தடுக்கி பின்னோக்க வைக்கிறவன் நீதான். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணங்குறதுக்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்ற ஒரு அழகான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை பாடமாகிக் கொள்ளுங்க. இரவையில், தொழுகையில், ஏனைய சந்தர்ப்பங்கள் அதிகமாக எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். ரமலானுடைய இந்த காலம், கிடைக்கக்கூடிய அந்த காலம் கூடுதலாக குர்ஆன் ஓதி பாவ மன்னிப்பு தேடி, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, ஒரு மனிதனுடைய மூக்கு உடைந்து விட்டது, அதில் ஒரு ஆள் யார்? மூக்கு உடைந்துட்டா நசீப் இல்லை, அவனுக்கு சரியான பாக்கியம் கிடைக்கல, அதுதான் அர்த்தம். அது யார்? அது யார் ரமலானுடைய காலத்தை அடைஞ்சு கொண்டு அவனுடைய குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவர்
நஷ்டவாளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அப்படிப்பட்ட நஷ்டவாளிகளாக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கி அருளக்கூடாது. நாங்கள் அல்லாஹுக்கு பொருத்தமான அடியார்களாக மாறுவதற்கு இந்த ரமலானுடைய இந்த கடைசி பாதியை நல்ல முறையில் கழித்து அவனுக்குரிய விருப்பமான அடியார்களாக மாற அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னல் கஃபூருர் ரஹீம்.